இறைமனிதன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தூய ஸ்தேவான் ஆலய இறைமக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவருடன் கூட இருந்து வழிநடத்தி செல்வதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த மாதத்தின் பரிசுத்த உபவாசத்தை ஆண்டவருடைய ஆலயத்திலே கூடி வரும்படியான வாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படிக்கு அழைக்கப்படுகிறோம். அருமையான இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை முதல் முறை நம்முடைய ஆலயத்திலே பகிர்ந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என்னோடு பேசும் ஐயா, உடைய சத்திய வார்த்தை என்னிலே கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் கேட்போமா? எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். ஆமென். தமிழ் இலக்கண நூலாகிய நன்னூலிலே 367வது செய்யுள் இவ்விதமாக காணப்படுகிறது. தமிழ் நாம் பள்ளிக்கூடங்களிலே படிக்கும் பொழுது இந்த நன்னூலை குறித்து கேள்விப்பட்டிருப்போம். 367வது பாடலிலே இவ்விதமாக ஒரு செய்யுள் காணப்படுகிறது. போல புரைய ஒப்ப உரல மான கடுப்ப இயைவ ஏற்ப நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் உவம உருகுவே என்ற பாடல் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 12 வார்த்தைகளை நான் சொன்னேன். இந்த 12 வார்த்தைகளுக்கும் ஒரே பொருள் போல என்ற பொருள் காணப்படுகிறது. இன்னும் அநேக சொற்கள் காணப்படுகிறது. நன்னூலை எழுதியவர் இந்த 12 சொற்களை அங்கு அவர் எழுதியிருக்கிறார். தமிழுக்கு அநேக சிறப்புகள் உண்டு. அங்கு ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள் காணப்படுகிறது. அங்கு அவ்விதமாக அங்கு 12 சொற்களுக்கு ஒரே பொருள் போல என்கிற வார்த்தையானது காணப்படுகிறது. இந்த போல என்கிற வார்த்தையை நாம் எதற்கு பெரும்பாலும் பயன்படுத்துவோம்? ஒப்பிட்டு பார்ப்பதற்கு பயன்படுத்துவோம். இவனை போல காணப்படுகிறான், அல்லது இவன் தன்னுடைய தந்தையை போல காணப்படுகிறான் என்று சொல்லி ஒருவரை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம். அநேக நேரங்களிலே நம்முடைய பிள்ளைகளை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. நம்முடைய குடும்பத்தை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நாம் மன உளைச்சலுக்கு ஆகாதக்கூடாது என்று சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வேதாகமம் ஒரு காரியத்திலே ஒப்பிட்டு பார்ப்பதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. எந்த காரியத்திலே ஒப்பிட்டு பார்ப்பதற்கு அழைப்பு கொடுக்கிறது என்றால், நம்முடைய பிஹேவியர்ஸ், கேரக்டர்ஸை மற்றவர்களுடைய குணாதிசயங்களோடு கேரக்டர்ஸோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வேதாகமம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. மற்றவர்களுடைய தரம், மற்றவர்களுடைய ஆசீர்வாதங்கள், அது மற்றவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு வேதாகமம் அனுமதி தரவில்லை. மாறாக மற்றவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்றனவா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்பதற்கு வேதாகமம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த நாளிலே நாம் ஒரு காரியத்தை தியானிக்க இருக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிப்போம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் கடவுளாகிய ஆண்டவருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரரை போலவும் இராதேயுங்கள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு எசேக்கியா அங்கு பஸ்காவை ஆசரித்த பிற்பாடு அங்கு ஜனங்களுக்கு ஆலோசனை கூறுகிற பகுதி தான் இந்த 2 நாளாகும் 30ஆம் அதிகாரம். அவன் சொல்லக்கூடிய காரியம் என்ன? நீங்கள் அங்கு உங்களுடைய முற்பிதாக்களை போல இராதேயுங்கள் என்று சொல்லுகிறதாக அங்கு நாம் வாசிக்க கேட்டோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கும்படியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், இவனை போல் இராதே, இவனை போல் இராதே. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து அநேக நல்ல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்திலே அநேக முன்மாதிரி
நாம் பார்க்க இருக்கின்றோம். இங்கு முற்பிதாக்களை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். வேதாகத்திலே அங்கு 2 முற்பிதாக்களை போல் இராதீங்கள் என்று சொல்லி ஆதி திருச்சபையிலே முக்கியமாக காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த 2 மனிதர்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். இந்த மனிதனை போல் இராதீங்கள் என்று சொல்லி அங்கு ஆதி திருச்சபையின் தலைவர்கள் அங்கு தங்களுடைய நிருபத்திலே எழுதி வைத்த 2 மனிதர்களை நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் பார்க்கக்கூடிய மனிதர் யார் என்றால், அங்கு ஆதி திருச்சபையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற அப்போஸ்தலராக இருந்தவர், இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொள்ளக்கூடிய வாக்கியத்தை பெற்றவர் பரிசுத்த யோவான். அவர் தன்னுடைய முதலாவது கடிதத்திலே அங்கு 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்கிறார். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய நபர் யார் என்றால் காயின். இங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார், காயினை போல இராதேயுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காயின் யார்? நாம் எல்லோருக்கும் முற்பிதா, ஆதாம் ஏவாளுக்கு முதற் பிறந்த மகன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். காயின் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பி வைத்துக் கொள்ளும் போது முதலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றால், காயின் என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? பெறுதல் என்பது காயின் என்ற பெயருடைய அர்த்தம். பெற்றுக்கொள்ளுதல் அல்லது பெற்றிருக்கிறேன் என்பது காயின் என்ற பெயருடைய அர்த்தம். இந்த காயினை போல இராதீங்கள் என்று சொல்லி அங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறார். இந்த பூமியிலே ஆண்டவராலே நேரடியாக படைக்கப்பட்டவர்கள் ஆதாமும் ஏவாளும். அவர்களுக்கு பிற்பாடு முதலாக அங்கு கற்பம் தரித்து பிறந்த மகன் தான் இங்கு காயின். அந்த காயினை போல் இராதீங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த காயினுடைய வாழ்க்கை ஏன் அவிதமாக எதிர்மறையின் எடுத்துக்காட்டாக வைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். அங்கே இந்த பூமியிலே முதலாக கற்பத்தின் வாயிலாக பிறந்தவர், அந்த சாக்கியத்தை பெற்றவர், கர்த்தரால் பெற்றேன் என்று சொல்லி காயின் என்று சொல்லி பெயரிடப்பட்டவர். அங்கு நமக்கெல்லாம் ஒரு எதிர்மறையான முற்பிதாவாக காணப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையை நாம் 3 பகுதிகளாக பிரித்து தியானிக்கும் பொழுது காயின் போல் ஏன் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். அங்கு காயினுடைய வாழ்க்கையை நாம் 3 பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று, அங்கு காயின் என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது என்ன? காயினும் ஆபேலும் ஆண்டவருக்கு முதலாக காணிக்கையை பலியை செலுத்தினவர்கள். அதன் அடிப்படையிலே நாம் 3ஆக பிரிக்க இருக்கின்றோம். முதலாவது, பலி செலுத்துவதற்கு முன்பாக காயினுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது? பலி செலுத்துவதற்கு முன்பாக காயினுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். போதும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இந்த வசனத்தை ஆண்டவராகிய கடவுள் எப்பொழுது சொல்கிறார்? பலி செலுத்தின பிற்பாடா, பலி செலுத்துவதற்கு முன்பாகவா? எப்பொழுது சொல்கிறார்? பலி செலுத்தின பிற்பாடு. ஆபேலை கொலை செய்வதற்கு முன்னவா அல்லது ஆபேலை கொலை செய்வதற்கு பிற்பாடா? கொலை செய்வதற்கு முன்பாக. அப்போ ஆண்டவர் எந்த நன்மையை குறித்து சொல்கிறார்? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்கிறார். அங்கு அப்பா இந்த இடத்திலே காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்யவில்லை. அப்ப அந்த இடத்துல ஆபேலை கொலை செய்யக்கூடிய தவறை அவன் செய்யவில்லை. எந்த நன்மையை செய்யவில்லை என்று சொல்லி இங்கு ஆண்டவராகிய கடவுள் காயினை பார்த்து சொல்கிறார். இதை நாம் கண்டுபிடித்து விட்டால் ஏன் ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். காயின் என்ன காணிக்கையை ஆண்டவருக்கு கொடுத்தார்? என்ன காணிக்கையை காயின் ஆண்டவருக்கு கொடுத்தார்? நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு
கொண்டு வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆபேல் என்ன கொடுத்தார்? தலையீச்சுகளிலும் அவைகள் கொழுமையானவைகளும். என்ன காரணத்துக்காண்டி ஆண்டவராகிய கடவுள் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? என்ன காரியத்துக்காண்டி? காயின் வெஜிடபிள்ஸ் கொடுத்தான் அல்லது ஆபேல் நான்வெஜ் ரிலேட்டடா கொடுத்ததுனாலே அங்கீகரிக்கவில்லை. என்ன காரணத்துக்காண்டி? அங்கே ஆண்டவராகிய கடவுள் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. முதன்மையானதை கொடுத்தார் அப்படின்னு இல்லை. தலையீச்சுகளிலும் அவற்றில் கொடுமையானவர்களும் இருக்கு. அங்கு காயினுடைய காணிக்கை குறித்து குறைவாக எங்குமே சொல்லப்படவில்லை. நிலத்தின் கனிகளை கொடுக்கிறார். அழுகி போன காரியங்களை கொடுத்ததாக சொல்லவில்லை. வேதாகமத்திலே நாம் ஒரு வார்த்தையும் சேர்க்க முடியாது. காயினும் நிலத்தின் கனிகளை தான் கொடுக்கிறார். ஆபேலும் தன்னுடைய மந்தையிலிருந்து கொடுக்கிறார். அவரவர் தொழில் தங்களுடைய தொழிலுக்கு ஏற்றாறு போல கொடுக்கிறார்கள். ஏனென்றால் இது சொல்லப்படுகிறது, காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறவன். தங்களுடைய திராணிக்கு படி கொடுக்கிறார்கள். ஆகவே காணிக்கையிலே வித்தியாசம் இல்லை. உதாரணமாக நான் தங்க பட்டறை வைத்திருக்கிறேன் என்றால் தங்கத்தை காணிக்கையாக கொடுப்பேன். வெள்ளி பட்டறை வைத்திருக்கிறேன் என்றால் என்னால் வெள்ளியை தான் கொடுக்க முடியும். அங்கு ஆண்டவர் அந்த காணிக்கையிலே வித்தியாசத்தை பார்ப்பதில்லை. அப்படி என்றால் என்ன காரியத்திற்காக அங்கு காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை? நாம் வாசிக்க கேட்டோம் அல்லவா, ஆதியாகமம் 4:7 அங்குதான் ஆண்டவர் பதில் சொல்கிறார். அங்கே காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்காத போது அவன் எரிச்சல் படுகிறான், முகநாடி வேறுபடுகிறது. காரணம் என்னவென்றால் என்னுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அவன் கோபப்படுகிறான். அங்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். ஏன் உன்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அங்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன பதில் கொடுக்கிறார் என்றால், அவனிடத்திலேயே கேள்வி எழுப்புகிறார். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? இந்த வசனத்தை நாம் அப்படியே எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தோடு நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு புரிந்து கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். அங்கே விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினான். மேன்மையான பலி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்ப காயினுடைய பலியை ஆண்டவர் மேன்மையாக எண்ணவில்லை, ஆபேலுடைய பலியை மேன்மையாக எண்ணினார். ஏனென்றால் அங்கு காயின் நன்மை செய்கிறவனாக காணப்படவில்லை. ஆகவே ஆண்டவர் கேள்வி எழுப்புகிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்கிறவனாக இருந்து காணிக்கையை செலுத்தி இருந்தால் உன்னுடைய காணிக்கை மேன்மை உள்ளதாக காணப்பட்டிருக்கும். நாம் வாசிக்க கேட்ட 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த காயினுடைய கிரியைகள் எவ்விதமாக காணப்பட்டன? பொல்லாத கிரியைகளால் காணப்பட்டன என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் பொல்லாங்கானால் உண்டாயிருந்து என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு பொல்லாங்கனுடைய கிரியைகள் அதனுடைய மூல பதத்தோடு நாம் பார்க்கும்பொழுது அங்கு சாத்தான் காயினை படைத்ததாக நாம் புரிந்து கொள்ள முடியாது. அங்கு சாத்தானுடைய கிரியைகளை செய்கிறவனாக இந்த காயின் காணப்பட்டான். அங்கு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே ஆண்டவராகிய கடவுள் மேசியாவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்வைத்தார். என்ன தீர்க்க தரிசனத்தை முன்வைத்தார்? உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று ஒரு காரியத்தை வைத்தார். ஒரு கற்ப பிறப்பாகிய மகன் அங்கு சாத்தானை நசுக்குவான் என்ற வார்த்தை முன்னறிவிக்கப்பட்டது. இந்த சாத்தானுக்கு எப்பொழுதுமே என்னன்னா, ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்களை அவனால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேக கள்ள தீர்க்கர்கள் ஆண்டவருடைய தீர்க்க தரிசன வசனங்களை தவறாக புரட்டி பேசுவதை நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால், அங்கு அவர்களுக்காக செயல்படுகிற சாத்தானால் அங்கு ஆண்டவருடைய இறை வாக்குகளை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே இந்த சாத்தான் புரிந்து கொண்டது என்ன? ஏதோ ஒரு மகன் வாயிலாக என்னை அழிக்க இருக்கிறார், அது முன்விட்டு என்று சொல்லிவிட்டார். ஆகவே ஏவாளுடைய வித்தாகிய காயினாலே என்னை அழிப்பார் என்று சொல்லி இந்த சாத்தான் என்ன செய்கிறார் என்றால் அங்கு காயினுக்குள்ளாக செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அங்கு அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்வது, இவன் பொல்லாங்கனாய் உண்டாயிருந்து பொல்லாத கிரியைகளை செய்கிறவனாக காணப்பட்டார். அங்கு சாத்தானுடைய கிரியைகள் அங்கு காயினை அங்கு மேற்கொண்டது. ஏனென்றால் அவர் புரிந்து கொண்ட காரியம் காயின் மூலமாக என்னை அழிக்க ஆண்டவர் திட்டமிட்டு இருப்பாரோ, அது குறிக்கப்பட்ட காரியம் இயேசு கிறிஸ்துவை கொண்டு சிலுவையிலே அவர் சாத்தானை தலை நசுக்குவார் என்ற வார்த்தை தான் முன்னறிவிக்கப்பட்டது. இது காயினுடைய வாழ்க்கையிலே மாத்திரமல்ல, அந்த ஆதாமுடைய வம்சத்திலே வந்த முக்கியமான நபர்களுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். அடுத்து ஒரு நபரை பார்க்க இருக்கிறோம். அந்த நபருடைய வாழ்க்கையிலும் எவ்விதமாக சாத்தான் செயல்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். ஏனென்று தாவீதுடைய வாழ்க்கையிலும் பாவ சோதனையை கொடுத்தார். ஏனென்றால் அங்கு தாவீது
சொல்லி முன்னறிவிக்கப்பட்டது. ஆகவே அங்கு தாவீதாக இருப்பாரோ என்று சொல்லியும் இப்படி அநேக முற்பிதாக்களுடைய வாழ்க்கையிலே இவர்தான் அங்கு கடவுள் சொன்ன வித்தோ என்று சொல்லி அழிக்க திட்டம் திட்டினார். ஆகவே காயினுடைய வாழ்க்கை பலி செலுத்துவதற்கு முற்பாடும் எப்படி இருந்தது என்றால் நன்மை செய்கிற மனம் இல்லாமல் காணப்பட்டது. ஆகவேதான் அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. இன்னொரு காரணம் என்னவென்றால் அவன் நன்மை செய்கிறவனாக இல்லை. அதற்கு காரணம் என அவனிடத்தில் விசுவாசம் இல்லை. அங்கு எபிரேயர் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே தான் ஆபேல் மேன்மையான பலியை செலுத்தினார். அப்ப காயினிடத்தில் அந்த உண்மையான விசுவாசம் இல்லை. ஆகவே அந்த ஆண்டவர் அவருடைய காணிக்கையை நிராகரித்ததாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, காயினுடைய வாழ்க்கையிலே முதல் பகுதியான பலிக்கு முன்பான வாழ்க்கையும் ஆண்டவரை விட்டு தூரம் போன வாழ்க்கையாகவே காணப்பட்டது. நீங்களும் நானும் நன்மை செய்யக்கூடிய மனம் இல்லாமல் காணிக்கைகளை கொடுப்போமே என்றால் அங்கு ஆண்டவர் காணிக்கையை அதை மேன்மையாக அங்கீகரிக்க மாட்டார். எவ்விதமாக கொடுக்கிறோம் என்பதை பார்க்கிறார். எவ்வளவு கொடுக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிறவர் அல்ல. எந்த விசுவாசத்தோடு நாம் கொடுக்கிறோம், ஆண்டவர் மீது உண்மையாகவே பற்றுறுதி உள்ளவர்களாக கொடுக்கிறோமா என்பதை தான் அங்கு ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே பலி செலுத்துவதற்கு முன்பாகவும் இந்த காயினுடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பின்வாங்கிய வாழ்க்கையாகவே காணப்பட்டது. இரண்டாவது பகுதி அங்கு காயினுடைய வாழ்க்கை பலி செலுத்துவதற்கு பின்னாக உள்ள வாழ்க்கை, பலி செலுத்தின பிற்பாடு உள்ள வாழ்க்கை. 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பலி செலுத்தின பிற்பாடு அந்த ஆண்டவர் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். உணர்ந்து கொண்ட பிற்பாடு ஏன் அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி அவன் சிந்தித்து பார்க்கவில்லை. மாறாக அவன் எரிச்சல் பட்டு முக நாடி வேறுபடுவதை நாம் பார்க்கிறோம். முகம் வேறுபடுதல் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முகம் எப்பொழுது வேறுபடும் என்றால் இருதயத்திலே ஒரு விதமான மாற்றம் ஏற்படும் பொழுதுதான் முகம் வேறுபடும். ஆகவேதான் அகத்தின் அழகு முகத்திலே தெரியும் என்று சொல்லி நாம் பலமொழியாக நாங்கள் பார்க்கிறோம். இந்த காயினுக்குள்ளாக பொறாமையின் எண்ணம் இருதயத்திற்குள்ளாக வந்தது. பலி செலுத்தின பிற்பாடு அது அங்கீகரிக்கப்படவில்லை. என்ன காரணம் என்று சொல்லி அவன் அலசி ஆராய்ந்து பார்க்காதபடிக்கு அவனுடைய பொறாமையின் எண்ணம் தடுத்ததை நாம் பார்க்கிறோம். அது எவ்விதமாக வெளிப்பட்டது? எரிச்சலின் வடிவிலும் முக நாடி வேறுபட்டதிலும் அங்கு காணப்படுகிறது. இவ்விதமாக மீண்டும் அங்கு ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகிறான். ஆனால் ஆண்டவராகிய கடவுள் மீண்டும் ஒரு வாய்ப்பை கொடுத்துதான் 7ஆம் அதிகாரம் அங்க 7ஆம் வசனத்தில் பேசுகிறார். நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று சொல்லி மீண்டும் நீ நன்மை செய்கிறவனாக மாறு என்று சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் எச்சரிப்பை கொடுக்கிறார். ஒரு வாய்ப்பை கொடுத்து இந்த முறைதான் உன்னுடைய காணிக்கையை நான் அங்கீகரிக்கவில்லை. காரணம் என்னவென்றால் நீ தவறு செய்திருக்கிறாய். நீ தவறு செய்த பிற்பாடும் நான் அந்த காணிக்கையை அங்கீகொள்ளாத பிற்பாடும் நீ மாறவில்லையே, பாவம் உன்னை தொடர்கிறதாக காணப்படுகிறது என்று சொல்லி அங்கு ஆண்டவர் பேசுகிறார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருடைய ஆசை யாரை பற்றி இருக்கிறது? யாருடைய ஆசை யாரை பற்றி இருக்கிறதாக இங்கு ஆண்டவராகிய கடவுள் சொல்கிறார். அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும் இருக்கு, நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். எதை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது? அங்கு அவன் என்கிற விதமாக அங்கு உயர்த்தினைகளை நாம் பயன்படுத்துகிறோம். அவன் என்பது அங்கு பாவத்தின் காரியத்தை குறிக்கிறது. வாசல் படியிலே படுத்திருக்கிற பாவம், அங்கு அந்த பாவத்தின் ஆசை காயினை பற்றி இருக்கும். அந்த பாவம் அங்கு காயினை ஆண்டு கொள்ளும் என்று சொல்கிறார். நீ இன்றும் மனம் திரும்பாவிட்டால் இந்த பாவம் உன்னை தொடரும். ஏனென்றால் எபிரேயத்திலே அதற்கு அக்ரிணைகளை பயன்படுத்தப்படுகிற பதமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அங்கு நீ இந்த முறையும் மனம் திரும்பாவிட்டால் இந்த பாவம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார். ஆனால் காயின் அதற்கும் அங்கு செவி சாய்க்கவில்லை. ஆபேலோடு பேசுகிறார். அங்கு வயல்வெளியிலே இருக்கக்கூடிய சமயத்திலே அங்கு ஆபேலுக்கு விரோதமாக எழுப்பி கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு தன்னுடைய சகோதரனாகிய
ஆபேலை கொலை செய்கிறான். 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்தான். அங்கு பலி செலுத்தின பிற்பாடு அவருடைய வாழ்க்கையிலே பொறாமை காணப்பட்டது, எரிச்சல் காணப்பட்டது, முகநாடி வேறுபட்டது. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை தவற விடுகிறார். தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி கொலை செய்ததை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கை 2ஆம் கட்ட பகுதியும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கிய ஒரு வாழ்க்கையாகவே காணப்படுகிறது. 3வது பகுதி என்ன? ஆபேலுடைய கொலைக்கு பிற்பாடு, ஆபேலுடைய கொலைக்கு பிற்பாடு எவ்விதமாக அங்கு காயினுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு காயின் என்ன செய்கிறான்? அங்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மீண்டும் தவறை மறைக்கிறான். அவன் தான் அங்கு ஆபேலை கொன்றான். அவன் கொன்ற அவன், என்னுடைய சகோதரனுக்கு நான் காவலாளியோ, எப்படி என்னுடைய சகோதரனை குறித்து என்னிடத்தில் விசாரிப்பீர் என்ற தொனியிலே அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் அறியேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுதளிக்கிறான். அங்கு ஆண்டவருக்கு முன்பாக அவன் பொய் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், பூமியிலே இருந்து ஆபேலுடைய இரத்தம் என்னை கூப்பிடுகிறது, நீ என்ன செய்தாய்? நீ உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையினாலே வாங்கினாய் என்று சொல்கிறார். உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு ஆபேலை கொலை செய்த பிற்பாடும் அங்கு ஆண்டவர் மீண்டும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார். அங்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கு அவன் தவறை உணர்ந்து மறந்திருப்பி இருக்கலாம். ஆனால் அவன் தன்னுடைய பெற்றோரை போலவே அங்கு தவறை மறைக்கிறான். அங்கு ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை ருசித்த பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே பலியை ஒருவர் மீது ஒருவராக மாற்றி போட்டார்கள். அங்கு தவறை மறைக்க எண்ணினார்கள். ஆகவேதான் அங்கு அவர்கள் ஒளிந்து கொள்கிறார்கள். அதே போல காயினும் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆண்டவருடைய சாபத்தை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நீ சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த சாபத்தை அங்கு அவருடைய பெற்றோராகிய ஆதாமும் ஏவாளும் கூட நேரடியாக பெறவில்லை. அங்கு ஆண்டவராகிய கடவுள் சர்ப்பத்தையும் பூமியையும் நேரடியாக சபித்தார். தன்னுடைய கையினாலே படைத்த மனிதனையும் மனுஷியையும் அவர் நேரடியாக சபித்ததாக நாம் 3வது அதிகாரத்திலே பார்க்க முடியாது. ஆனால் இந்த சாபத்தை காயின் நேரடியாக பெறுகிறார். நீ நிலத்தை பயிரிடும் போது பலன் கிடைக்காது, நிலையற்ற அலைகிறவனாய் இருப்பாய். அங்கு காயின் சொல்கிறான், என்னுடைய தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவரிடத்திலிருந்து நேரடியாக சாபத்தை பெற்றுக்கொண்ட முதல் மானிடனாக காணப்படுகிறார். அதை சகிக்க முடியாது. உன்னுடைய சமூகத்தை விட்டு நான் விலகி மறைகிறேன். மீண்டும் ஆண்டவரை விட்டு ஓடி போக எண்ணுகிறார். உன்னுடைய சமூகத்தை விட்டு விலகி மறைந்து நான் காணப்படுவேன், நான் கொன்று போடப்படுவேனே என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அங்கு ஆண்டவர் சொல்கிறார், காயினை கொல்லுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு அடையாளத்தை போடுகிறார். அங்கு ஆண்டவருடைய சாபத்திற்குரியவன் என்ற அடையாளத்தை அவர் போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தொடர்ந்து அங்கு பார்க்கிறோம், காயின் தன் மனைவியை அறிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் கர்ப்பவதியாகி ஏனோக்கை பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆதாம் ஏவாளுடைய அங்கே பிள்ளைகளிலே ஒருவரை இந்த காயின் மனம் வைத்திருப்பதற்கான வாய்ப்புகளே உண்டு. ஏனென்றால் அவர்கள் தான் அங்கு முதல் குடும்பமாக வாழ்ந்து வந்தவர்கள். ஆகவே வேறு விதமான எந்த ஒரு காரணமும் இதிலே நாம் பார்க்க முடியாது. தொடர்ந்து இவருடைய 6வது தலைமுறையிலே வரக்கூடிய லாமேக்கு என்பவர் இந்த காயினை கொன்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் கடைசி பகுதியிலே பார்க்கிறோம், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். 6வது தலைமுறை காயினுடைய 6வது தலைமுறை. நீங்கள் வரக்கூடிய வசனங்களை வாசித்து பார்த்தால் எத்தனாவது தலைமுறை என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். 6வது தலைமுறையிலே வரக்கூடிய லாமேக்கு சொல்லுகிறார், ஒரு வாலிபனை நான் கொன்று போட்டேன் என்று சொல்லி. அப்ப எந்த அளவிற்கு ஆதியிலே படைக்கப்பட்ட மனிதர்கள் அத்தனை தலைமுறைகளாக வாழ்ந்தாலும் சரீரத்திலே அங்கு புஷ்டியுள்ளவர்களாக, அந்த இளமை உள்ளவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும். காயினுக்காக 7 பலி சுமருமானால் லாமேக்குக்காக 77 பலி சுமரும், 77 பலி சுமரும் என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆபேலை கொலை செய்த பிற்பாடும் கிடைக்கப்பட்ட வாய்ப்பை இந்த காயின்
என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே இந்த காயின் அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து வந்தவனுடைய முடிவு அங்கு அமிதமாகவே தன்னுடைய சகோதரனுடைய ஜீவனை எடுத்தது போலவே இவருடைய ஜீவமும் எடுக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். பட்டயத்திற்கு பட்டயமாக அங்கு இவருடைய வாழ்க்கை முடிவடைகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு யூதாவின் நிருபம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது அங்கே யூதா என்கிற நபரும் அங்கு விதமாக செய்கிறார். காயினுடைய வழியிலே நடந்து தீய வழிக்கு காயினுடைய வழியை ஒப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். காயின் வாழ்க்கை ஒரு எதிர்மறை முன்னுதாரணமாக நமக்கு வைக்கப்படுகிறது. 3 பிரிவுகளாக இந்த காயினுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். பலி செலுத்துவதற்கு முன்பாகவும் காயினுடைய வாழ்க்கை விதமாக காணப்பட்டது, தீய வழியிலே காணப்பட்டது. பலியிட்ட பிற்பாடும் அங்கு காயினுடைய வாழ்க்கை தீய வழியிலே காணப்பட்டது. ஆபேலை கொலை செய்த பிற்பாடும் இந்த காயினுடைய வாழ்க்கை தீய வழியிலே காணப்பட்டது. ஆகிய அப்போஸ்தலனாகிய யோவான் என்று சொல்கிறார், காயினை போல இருக்க வேண்டாம், காயினை போல இருக்க வேண்டாம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் காயினை போல தீய வழியிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். அவ்விதமாக காணப்படுவோம் என்றால் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவரையே நாம் மறுதலிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். காயினுடைய குணாதிசயங்கள் நம்மிடத்திலே காணப்படுமே என்றால் அதை விட்டு விடுவதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே அழைப்பு கொடுக்கிறார். காயினை போல காணப்படாது இருப்போமாக. இரண்டாவதாக நான் உங்களுக்கு முன்பாக வைக்க இருக்கின்ற நபர் யார் என்றால் அங்கு எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 12ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எபிரேயர் 12:16. ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். முதலாவதாக காயினை போல் இருக்க வேண்டாம். இரண்டாவதாக ஏசாவை போல் இருக்க வேண்டாம். இந்த ஏசா யார்? அவரும் ஒரு வகையான முற்பிதா என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஏசா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? ஏசா என்ற பெயருக்கு அர்த்தம் என்ன? நாம் அடிக்கடி பயன்படுத்துகிற பெயர் தான் ஏசா யாக்கோபு. ஏசா என்ற பெயரினுடைய அர்த்தம் என்ன? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோம அங்கி போர்த்தவன் போலவும் காணப்பட்டான். ஏசா என்ற பெயருக்கு ரோமம் உள்ளவன் என்று அர்த்தம். சரீரத்திலே அதிகமாக ரோமம் உள்ளவன் என்பதற்கு அர்த்தம் கொள்ளும் வகையிலே ஏசா என்று சொல்லி பெயரிடப்பட்டது. ஏசாவுடைய பெற்றோர் யார்? ஏசாவுடைய பெற்றோர் யார்? ஈசாக்கு, ரெபேக்கா. எத்தனாவது வயதிலே இங்கு ஏசா பிறக்கிறார்? ஈசாக்கு ஆபிரகாமுக்கு எத்தனாவது வயதிலே பிறந்தார்? ஈசாக்கு ஆபிரகாமுடைய எத்தனாவது வயதில் பிறந்தார்? 100வது வயதிலே பிறந்தார். அதுபோல ஈசாக்கு எத்தனாவது வயதிலே இருக்கும் பொழுது ஏசாவும் யாக்கோபும் பிறக்கிறார். இரட்டை பிள்ளைகள். எத்தனாவது வயதிலே பிறக்கிறார்கள்? 26ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. இவர்களை அவர் பெற்ற போது ஈசாக்கு 60 வயதா இருந்தார். இப்பொழுது ஆபிரகாம் உயிரோடு இருந்தாரா? தன்னுடைய பேர பிள்ளைகளை பார்த்தாரா? ஈசாக்கை 100வது வயதிலே பெற்றெடுத்தார். அங்கே ஏசாவும் யாக்கோபும் பிறந்த பொழுது ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 100 கூட 60 கூட எத்தனை? 160. எத்தனாவது வயசுல ஆபிரகாம் மரித்தார்? நம்பரெல்லாம் நம்ம வேதாகமத்தில் பார்க்கவே இல்லைன்னு பார்த்தா அநேக காரியங்களை நம்ம கற்றுக்கணும். எத்தனாவது வயசுல அங்கே ஆபிரகாம் மரிக்கிறார்? கண்டுபிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எத்தனாவது வயசுல மரிக்கிறார்? ஆபிரகாமுடைய மரணத்தை குறித்து எங்க சொல்லப்பட்டிருக்கு? 175. அப்ப உயிரோட இருந்தாரா? ஏசா யாக்கோபு பிறக்கும் போது ஆபிரகாம் உயிரோடு இருந்தாரா? அங்க ஏசாவும் யாக்கோபும் 15 வருடங்கள் தன்னுடைய தாத்தாவோடு வாழக்கூடிய வாக்கியம் கிடைத்தது. ஆகவே ஆபிரகாம் தன்னுடைய பேர பிள்ளைகளை கண்டு கொண்டார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே ஆபிரகாமுடைய அனுபவங்கள் நிச்சயமாக ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் 15 வருடங்களாக இருந்தபடியாலே நிச்சயமாக தெரிந்திருக்கும். இங்கு
என்று சொல்லி காயினுடைய வாழ்க்கையை 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தது போல இந்த ஏசாவுடைய வாழ்க்கையையும் நாம் 3 பகுதிகளாக பிரிக்க இருக்கின்றோம். காயின் ஆபேல் என்றாலே காணிக்கை, ஏசா யாக்கோபு என்றாலே என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஆசீர்வாதத்தையும் சேஷ்ட புத்திர பாகத்தையும் பெற்றுக் கொண்டவர்கள் யார் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே 3 பகுதிகளாக பிரிக்கிறோம். முதலாவதாக ஆசீர்வாதத்திற்கு முன்பு, யாக்கோபு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பு அல்லது அந்த ஏசா ஆசீர்வாதத்தை இழப்பதற்கு முன்பு இந்த ஏசாவுடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கின்றோம். அங்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தின் பிற்பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூலிலே நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. ஏதோம் என்றால் சிவப்பு என்று பொருள். ஏதோம் என்றால் சிவப்பு என்று பொருள். இந்த ஏதோம் என்பது இந்த ஏசாவுடைய இன்னொரு பெயர். ஏனென்றால் அவர் சிவந்த நிறமுள்ளவர் என்று சொல்லி 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆக ஏதோம் என்கிற பெயரும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஏசா அங்கு தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை அங்கு என்ன செய்கிறான் என்றால், ஒருவேளை போஜனத்திற்காக விற்று போடுகிறான். அங்கு ஆசீர்வாதத்திற்கு முன்பாகவே அவன் அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய தகுதியை இழந்து விட்டான். அங்கு ஆண்டவராகிய கடவுள் அங்கு ரெபெக்காளுக்கு முன்னறிவித்திருந்தாலும், யாக்கோபை தெரிந்து கொண்டதாக அல்லது இளையவனை தெரிந்து கொண்டதாக அங்கு முன்னறிவித்திருந்தாலும், அங்கு ஏசாவை ஆண்டவர் சபிக்கவில்லை, ஏசாவை சபிக்கவில்லை. ஆனால் இந்த ஏசா தனக்கு தானாகவே சாபங்களை சேர்த்துக் கொள்கிறவனாக தன்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டான். அதற்கு ஒரு முன்னுதாரணம் தான் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை தானாகவே அவர் விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு யாக்கோபு இந்த இடத்திலே ஏசாவை ஏமாற்றவில்லை. அங்கு யாக்கோபு இடத்திலே இந்த ஏமாற்றக்கூடிய எண்ணத்தை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் யாக்கோபு சொல்கிறார், உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு. ஏசா தான் என்ன சொல்கிறான்? மனப்பூர்வமாக கொடுக்கிறான். இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எண்ணத்திற்கு. அவன் தன்னுடைய வாழ்நாளிலே அங்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தையும் அலட்சியமாக எண்ணினான். சேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? பெற்றோர் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை அங்கு கொடுப்பது. 2 மகன்களுக்கு சொத்தை பிரித்து வைக்கிறார்கள் என்றால் இருவருக்கும் சமமாக பிரித்து வைத்துவிட்டு இன்னொரு பகுதியை யாருக்கு சேஷ்ட புத்திர பாகமாக கொடுக்க நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கொடுப்பார்கள். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைங்க? எத்தனை ஆண் மக்கள் இருந்தார்கள்? 12 கோத்திரம். யாருக்கு சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டது? யோசேப்புக்கு. மற்ற 11 பேருக்கும் கொடுக்கப்படவில்லை. யோசேப்புக்கு எவ்விதமாக சேஷ்ட புத்திர பாகம் கொடுக்கப்பட்டது? யோசேப்புக்கு எத்தனை பிள்ளைங்க? எப்ராயிம், மனாசே. யாக்கோபு தன்னுடைய சாகும் தருவாயில் என்ன சொன்னாரு? யோசேப்பை காட்டிலும் எப்ராயிம், மனாசே என்னிலே பிறந்தவர்கள் போல அவருக்கு என்னுடைய உரிமைகள் அப்படியே மற்ற சகோதரரை போல சேரும் என்று சொல்லி கொடுத்தார். இதை புரிந்து சேஷ்ட புத்திர பாகத்தை புரிந்து கொள்வதற்கு யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு உதவிகரமாக இருக்கும். இவ்விதமாக சேஷ்ட புத்திர பாகம் தலைமுறையாக கொடுக்கப்பட்டதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடியும். இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அங்கு ஏசா தன்னுடைய வாழ்க்கையிலே அலட்சியம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு தன்னுடைய சகோதரனிடத்திலே தானாகவே விற்று போடுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னும் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்பொழுது, ஏசா 40 வயதான போது எத்தியனான பெயரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் எத்தியனான ஏலனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபெக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். தன்னுடைய பெற்றோரை மனநோகமடிக்கும் வகையிலே அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே திருமணம் முடிக்கிறவனாக இந்த ஏசா காணப்பட்டார். அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன நிலைமையிலே ஏசாவுடைய வாழ்க்கை காணப்பட்டதை பார்க்கிறோம். அங்கு புற சாதிகளில் இருந்து அவன் 2 மனைவிகளை மனம் முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஈசாக்கு ரெபெக்காளுக்கும் மனநோவாய் காணப்பட்டார்கள். ஆகவே யாக்கோபை
இல்லத்தாரிலே எடுக்க வேண்டும் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அங்கு ஆண்டவராகி கடவுளை வழிபடுகிற அங்கு காரியத்திலேயே மனம் முடிக்க வேண்டும் என்ற நீதி இருந்தது. அங்கே அதைதான் அங்கு ஆண்டவராகிய கடவுளும் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவரை அறிந்த ஜனங்களுக்குள்ளாக மனம் முடிக்கிற காரியம் இருக்க வேண்டும் என்பதற்கு இந்த ஏசாவுடைய காரியம் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமையும். ஆகவே ஆசீர்வாதத்தை யாக்கோபு சுதந்திரித்துக் கொள்வதற்கு முன்பாக ஏசாவுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? அவனாகவே சேஷபுத்திர பாகத்தை விற்று போட்டான். ஆண்டவருக்கும் தன்னுடைய பெற்றோருக்கும் மனமடிவை உண்டாக்கக்கூடிய வகையிலே திருமணம் முடிக்கிறவனாக காணப்பட்டான். ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? இரண்டாவது பகுதி, ஆசீர்வாதத்துக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கு ஆசீர்வாதம் அங்கு எந்த வகையிலே யாக்கோபு பெற்றுக்கொண்டான்? எந்த வகையிலே யாக்கோபு பெற்றுக்கொண்டான்? அண்ணனுடைய உரிமை அங்கு அண்ணனுக்கு செல்லக்கூடியது. அங்கு யாக்கோபு பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஏசாவே வனாந்திரத்துக்கு சென்று நீ வேட்டையாடி ஏதாவது ஒன்றை சமைத்து கொண்டு வா, நான் சாப்பிட்டு விட்டு உம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஏசாவும் தன்னுடைய தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து செல்கிறார். அந்த நேரத்திலே ரெபெக்காள் என்ன செய்கிறார்? யாக்கோபை அழைத்து ஆட்டு ரோமத்தை போர்த்து அழைத்து அங்கே தன்னுடைய தகப்பனிடத்திலே போது செல்கிறார். இங்கு ஈசாக்கு தவறு செய்தாரா? ரெபெக்காள் தவறு செய்தாரா? தவறு செய்தது யாரு? ரெபெக்காளா? ஈசாக்கா? ஈசாக்கு தான் தவறு செய்தார். ரெபெக்காள் தவறு செய்ய வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது யார் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆதியாகமம் 25:23 அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பார் என்றார். பிரசவ காலம் பூர்ணமான போது அவன் கற்பத்தில் 2 பிள்ளைகளை பெற்றார். மூத்தவன் ஏசா, இளையவன் யாக்கோபு என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கு ரெபெக்காள் தன்னுடைய கற்பத்திலே அங்கே இருவரும் அங்கு இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலே விசாரிக்கிறார். 22ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். ஈசாக்கு ஜெபித்துதான் ரெபெக்காள் கருவுற்றார். அதுவரைக்கும் அவர்களுக்கு அங்கு குழந்தை இல்லாததை நாம் பார்க்கிறோம். அங்கு தொடர்ந்து அந்த கற்பமுற்ற பிற்பாடு அங்கே ரெபெக்காள் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை ரெபெக்காளுக்கு வெளிப்படுத்துகிறார். யாரை எவ்விதமாக வைக்கப் போகிறோம் என்று சொல்லி பரம திட்டத்தை முன்வைக்கிறார். என்ன திட்டத்தை முன்வைக்கிறார் என்றால் அங்கு யாருடைய சந்ததியிலே மேசியா பிறக்க இருக்கிறார். அதான் அங்கே முற்பிதாக்களுடைய வாழ்க்கை அனைத்தும் அங்கு இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையிலே தான் நாம் படிக்க வேண்டும். அங்கு மூத்தவன் இளையவனை செய்வான். அப்ப என்றால் ஏசா இளையவனை செய்வான். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். இப்பொழுது சொல்லுங்கள், ஏசா ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முற்பட்டானா? ரெபெக்காள் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக முற்பட்டானா? ரெபெக்காளா? ஈசாக்கா? ஈசாக்கா. அங்கு ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்கும்படிக்கு எண்ணுகிறான். அங்கு ஏசாவுக்கு தன்னுடைய காரியத்தை கொடுக்கும்படிக்கு எண்ணுகிறான். ஆண்டவரை விட்டு விலகி போன ஏசாவை அங்கு ஆசீர்வதிக்கும்படி எண்ணுகிறான். ஆனால் ரெபெக்காளுக்கு அவருடைய ஞாபகத்திலே ஒன்று இருந்தது. ஆண்டவருடைய திட்டம் யாக்கோபிடத்திலே காணப்படுகிறது. ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற வேண்டுமே என்றால் யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அங்கு யாக்கோபை அழைத்து கொண்டு போய் விடுகிறதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு கண்டுபிடித்தாரா? கண்டுபிடிக்கலையா? கண்டுபிடிச்சிட்டார். சத்தமோ ஏசாவின் சத்தம். ஆனால் ரோமத்தை பார்க்கிறேன். அங்கு அவருடைய காரியம் எப்படி இருந்தது? அங்கு குருடாய் இருந்தது. அவரால் பார்க்க முடியாத நிலைமையில் இருந்தது. மோசே 120 ஆண்டுகள் அவருடைய கண்பார்வை குறைவில்லை. அங்கு ஈசாக்கு ஆசீர்வதிக்கும் போது வயது என்ன? சற்று 100 வயதை தான் கடந்திருந்தான். அங்கு ஆண்டவருடைய திட்டத்திற்கு இடையூறாக ஈசாக்கு இருந்துவிடக்கூடாது என்பதற்காக பார்வை திறன் குறைவுற்றவராக அவர் காணப்பட்டார். ஆகவே ஆண்டவருடைய திட்டத்தை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. ஆகவே ஆசீர்வாதம் ஆண்டவருடைய திட்டத்தின்படியே யாக்கோபுக்கு வந்தது. இந்த சூழ்நிலையிலும் ஏசாவை ஆண்டவர் சபிக்கவில்லை. நாம் நினைக்கலாம், கேள்வி எழுப்பலாம், ஏன் ஆண்டவர் ஏசாவை தெரிந்தெடுத்தார், யாக்கோபை தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி. நாம் அதை மல்கியாவில் இருக்கிற
தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நாம் வாசிக்க முடியும். அங்கே ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகித்து, அங்க ஆண்டவருடைய திட்டம், அதாவது மேசியா வரக்கூடிய சந்ததியை குறித்த திட்டம் மாத்திரமே ஏசா யாக்கோபுக்குள்ள வேறுபாடு. மாறாக ஏசாவை சபிக்க வேண்டும், அது ஏசா முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எண்ணவில்லை. ஏனென்றால் அங்கு பிற்காடு அங்கு சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகங்களை நாம் வாசிக்கும் பொழுது அதை குறித்து ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். ஒரே ஒரு திட்டத்திற்காக தான் அங்கு ஏசாவை விட்டுவிட்டு யாக்கோபை தெரிந்தெடுத்தார். யாக்கோபின் வம்சத்திலே அங்கு நட்சத்திரமாகிய இயேசு கிறிஸ்துவை பிறப்பிக்க வேண்டும் என்பதற்காக அந்த காரியம் மாத்திரமே அங்கு ஆண்டவராகிய கடவுள் திட்டம் தீட்டினார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்திற்கு பிற்பாடு இந்த ஏசாவுடைய வாழ்க்கை விதமாக காணப்பட்டது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, என் சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், ஆசீர்வாதத்தையும் வாங்கிக் கொண்டான். அவனுடைய பெயர் யாக்கோபு என்பது போல எத்தனை அல்லவா என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எப்படி காயின் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்த போது ஏற்றுக்கொள்ள மனதில்லாதிருந்தானோ, அப்பொழுது அதே போலவே இந்த ஏசாவும் தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு ஆண்டவருடைய திட்டத்திற்கு படும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாதவனாக காணப்படுகிறது நாம் புரிந்து கொள்ள முடியும். அங்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் இந்த ஏசாவினிடத்திலே காணவில்லை. 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஏசா யாக்கோபை பகைத்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கு யாக்கோபை பகைத்தான். அங்கு எவ்விதத்திலும் ஏசாவை ஆண்டவர் சபிக்கவில்லை. அவனுக்குரிய வழியிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்க தான் போகிறார். ஏனென்றால் இருவரும் பலத்திருப்பார்கள் என்று சொல்லி தான் அங்கு ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த ஏசாவோ யாக்கோபை பகைத்தார்கள். எபிரேயர் ஆக்கினர் சொல்லும் போது தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு கசப்பான வேர் முளைக்காதபடிக்கு ஏசாவை போல் இருக்க வேண்டாம். கசப்பான வேர் இந்த ஏசாவுக்குள்ளாக முளைத்ததை நாம் பார்க்கிறோம். ஆசீர்வாதத்திற்கு பின்பும் அவருடைய வாழ்க்கை எப்படி காணப்பட்டது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஏசா இஸ்மவேலினிடத்துக்கு போய் தனக்கு முன்னிருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்ரவேலின் குமாரத்தையும் நேபோயோத்தின் சகோதரமாகிய மகாலத்தையும் விவாகம் பண்ண மீண்டும் அங்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே அங்கு அவன் திருமணம் முடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே எபிரேயர் தாக்கல் சொல்லும்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வேசி கள்ளனாக காணப்பட்ட ஏசாவை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்ட பிற்பாடும் ஏசா கடவுள் தன்னை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்ளவில்லை. கடவுளை விட்டு பின்வாங்கி சென்று அங்கே ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனார். கசப்பான வேறுள்ளவனாக வாழ்ந்தார். மீண்டும் ஆண்டவர் வெறுத்த வழியிலே திருமணம் முடித்தான் என்று சொல்லி வருகிறோம். ஏசாவுடைய மூன்றாவது பகுதி என்ன? அவருடைய வாழ்க்கையின் மூன்றாவது பகுதி யாக்கோபை சந்தித்த பிற்பாடு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு அங்கு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டிற்கு தப்பி ஓடுகிறார். அங்கு இருந்து விட்டு திருமணம் முடித்து விட்டு அங்கு மீண்டும் அவர் தன்னுடைய தகப்பனாரை பார்க்கும்படிக்கு வருகிறார். அங்கு 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு ஏசாவை எதிர்கொள்ளும்படிக்கு தெரியும். ஏசா தன்னை அழிக்கும்படிக்கு வகை தெரிகிறான் என்பதை யாக்கோபை புரிந்து கொண்டு அங்கு அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாவிற்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு உம்மை எதிர்கொள்ள வருகிறார்கள். அங்கு தான் அனுப்பின வேலையாட்கள் சொல்லும் போது அங்கு பார்க்கிறார்கள் ஏசா எத்தனை பேரோடு வருகிறார்? 400 பேரோடு வருகிறார். சமாதான உடன்படிக்கை ஏற்படவில்லை. அது 32:6 அவர்களுக்குள்ளாக சமாதான உடன்படிக்கை இல்லை. யாக்கோபு அனுப்பின வேலைக்காரர்களுக்கும் ஏசாவுக்கும் சமாதான உடன்படிக்கையில். ஆகவேதான் 7ஆம் வசனத்திலே அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு 2 பகுதியாக பிரிக்கிறார். ஒரு பகுதி அழிந்தால் கூட ஒரு பகுதியை நான் வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி அவன் செய்கிறான். அன்று ராத்திரியிலே அவன் என்ன செய்கிறான் என்றால் பெனியேல் என்கிற இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்கிறான். என்ன ஜெபிக்கிறான்? நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போகவிடும். என்ன ஆசீர்வாதத்தை யாக்கோபு கேட்டிருப்பாரு? என்ன ஆசீர்வாதத்தை யாக்கோபு கேட்டார்? நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை. 2 பரிவாரத்தோட வராரு. வெறும் கையா கோபமா சென்றவர் 2 பரிவாரத்தோட வராரு. அதை மீறி என்ன ஆசீர்வாதத்தை கேட்டிருப்பாரு? அன்னை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும்,
என்ற ஆசீர்வாதத்தை தான் நிச்சயமாக கிடைப்பார். ஏனென்றால் அங்கு அவனுடைய பயமெல்லாம் அதுதான் காணப்பட்டது. ஆக இரண்டாக பிரிக்கிறான். மீண்டும் நாம் பார்க்கிறோம், நான்காக பிரித்து அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கு அனுப்பின பொழுது அங்கு என்ன செய்கிறான் என்றால் ஏசா ஏற்றுக்கொள்கிறான். அங்கு லாபானும் யாக்கோவும் இவ்விதமாகவே பார்க்க முடியும். அங்கு யாக்கோபு லாபானிடத்தை சொல்லாமல் புறப்பட்டு வந்த பிற்பாடு அங்கு லாபானிடத்தை ஆண்டவர் பேசுகிறார். யாக்கோபுக்கு எந்தவித தீமையையும் நீ செய்யக்கூடாது, தீமை செய்யும்படிக்கு தான் லாபான் கடந்து வந்தான். ஆண்டவர் பேசினார். அதே போல இங்கு ஆண்டவராகிய கடவுளோடு நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை போகவில்லை என்று சொல்லி இங்கு யாக்கோபு மன்றாடியது போல ஏசாவுடைய மனம் அங்கு மாறுகிறது. இருவரும் எதிர்கொண்டு ஒருவர் கழுத்தை ஒருவர் பிடித்து அங்கு கட்டி அழுதார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாக்கோபை இது சந்திப்பு நடைபெறுந்து முடிச்சது. சந்திப்புக்கு பிற்பாடு அவருடைய வாழ்க்கை எவ்விதமாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 33ஆம் அதிகாரம் 35ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது பிராணன் மரித்து போய் தன் ஜனத்தாரோட ஈசாக்கு சேர்க்கப்பட்டார். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். அங்கே 180 வயதில் ஈசாக்கு மரிக்கும் பொழுது அங்கு இருவரும் இணைந்து அடக்கம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளாக அங்கு ஒரு குறிப்பிட்ட கால அவகாசத்திலே அந்த சமாதான உடன்படிக்கை காண்பதனால் தொடர்ந்து நாம் பார்க்கும் பொழுது இந்த ஏசாவும் யாக்கோபுக்கும் இடையே உள்ள கசப்பான வேர் முற்றிலும் அழிந்து போகவில்லை. இந்த ஏசா முழுவதும் கசப்பான வேர் உள்ளவனாகவே காணப்பட்டார். 36ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்பொழுது ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசாவின் வரலாறு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏதோம் என்கிற நாடு ஏசாவுடைய வம்சம் இருந்த பகுதியை குறிக்கிறது. யாக்கோபு இருந்த பகுதி இஸ்ரவேல் நாடு என்று சொல்லி அழைக்கப்பட்டது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த ஏதோம் நாட்டிற்கும் இஸ்ரவேல் நாட்டிற்கும் இடையே யுத்தங்கள். காரணம் என்னவென்றால் இந்த ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இடையே வந்த கசப்பான பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தங்களுடைய காலகட்டத்திலே சிறிய காலகட்டம் தங்களுடைய தகப்பனருடைய மரணம் வரைக்கும் ஒன்றிணைந்திருந்தார்கள். அதற்கு பிற்பாடே அங்கு தங்களுடைய வம்சத்தின் அடிப்படையிலே கசப்பான வேரை வளர்த்து கொண்டதை ஏசாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் பின்பாகத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். தன் ஆஸ்தி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனால் அவர்களுடைய சம்பத்து மிகுதியாக இருந்தபடியினால் அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க கூடாமல் போயிடுச்சு. அந்த சமாதான உடன்படிக்கை நிலை நிற்கவில்லை. காரணம் என்னவென்றால் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி வாழ்கிறவனாக ஏசா காணப்பட்டார். ஆண்டவரோடு வாழ்கிற யாக்கோபோடு இணைந்து வாழ முடியவில்லை. ஏதோ நாடு இஸ்ரவேல் நாடு என்று பிரிந்தது. வரலாற்றை நாம் தொடர்ந்து பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற பிற்பாடும் இந்த ஏதோ நாட்டின் வழியாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து போவதற்கு வழி கொடுக்கவில்லை. அவர்களுக்கு சாப்பாடை இந்த ஏசாவின் வம்சத்தார் கொடுக்கவில்லை. குடிக்க தண்ணீர் கொடுக்கவில்லை. ஒபதியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் இந்த ஏசாவின் வம்சத்திற்கு விரோதமாக ஆண்டவராகிய கடவுள் சாபமாக சொன்ன தீர்க்கதரிசன புஸ்தகம் தான் ஒபதியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம். 25 வசனங்களை உள்ளடக்கிய ஒரே அதிகாரத்தை கொண்ட தீர்க்கதரிசன புஸ்தகம். அவை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஏசாவின் வாழ்க்கையும் ஆசீர்வாதத்திற்கு முன்பும் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தது, ஆசீர்வாதத்திற்கு பின்பும் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தது. யாக்கோபை சந்தித்த பிற்பாடும் சமாதான உடன்படிக்கை ஏற்பட்ட பிற்பாடும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி உள்ளதாக காணப்பட்டது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆகவேதான் அங்கே எபிரேயருக்கு ஆக்கினோன் சொல்கிறார், ஏசாவை போல் இருக்க வேண்டாம் என்று சொல்வதை பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஏசாவை போல் காணப்படுகிறோமோ? ஏசாவினிடத்திலே காணப்பட்ட அங்கு கசப்பான வேர் நம்மிடத்திலே காணப்படுகிறதோ? ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோமோ? அல்லது ஆண்டவருடைய திட்டமற்றவருடைய வாழ்க்கையிலே நடைபெறும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள சகித்துக் கொள்ள மனமில்லாதவர்களாக நாம் காணப்படுகிறோமோ என்று சொல்லி சிந்தித்து பார்க்கும்படியாக ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். முற்பிதாக்களை போல் இராதயங்கள், இவனை போல் இராதயங்கள். ஒன்று காயினை போல் இராதயங்கள், இன்னொன்று ஏசாவை போல் இராதயங்கள். நம்முடைய வாழ்க்கை இவர்களை போல் காணப்படுமே என்றால் நாமும் பரிதவிக்கப்பட்டவர்களாக காணப்படுவோம். கண்ணன் சங்கீதத்திலே ஒரு அழகான பாடல் உண்டு. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே. அதிலே பிரிண்டிங் மிஸ்டேக்கோட ஒரு வார்த்தை வரும்.
இயேசுவை போற்றினது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸும் இயேசுவை போற்றுவது போல வாழ்ந்தார்களா? எல்லாரும் இயேசுவை போற்றுவது போல வாழ்ந்தார்களா? இல்லை. வேதத்தில் காணப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இயேசுவை போற்றும்படி வாழவில்லை. அதற்கு 2 உதாரணங்களை நாம் இன்று பார்த்தோம். சரியான வழி என்னவென்றால், வேதத்தில் காணும் பாத்திரம் பல இயேசுவை போற்றினது. எல்லாம் என்று சொல்லி பாடுவோம் என்றால் அது வேதத்திற்கு புறம்பானதாக காணப்படும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த பரிசுத்த உபவாச நாளிலே கூடி வந்திருக்கிறோமே. அங்கு யோவேலின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே, உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து ஆண்டவராகிய கடவுளிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோமே. ஏசாவை போல, காயினை போல நம்முடைய இருதயம் காணப்படுமே என்றால், அந்த இருதயத்தை கிழித்து இந்த 2 நாட்களிலே தவக்காலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற தவணையின் நாட்களிலே மனம் திரும்பும்படிக்கு ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏசாவை போல, காயினை போல நாம் காணப்படுவோமே என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்று மாறிவிடுவதற்கு ஆண்டவர் தருகிற வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வோம். நித்திய ஆசீர்வாதத்தை இழந்து விடாதபடிக்கு அங்கே எபிரேயர் 12:16 வாசிக்கிறது போல தேவனுடைய கிருபையை விருதுவாய் இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம். அதை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பும் போது அவர் மீண்டும் நம்மை திரும்ப கட்ட வல்லவர். நம்மை எடுத்து நிறுத்தி நம்மை வழி நடத்துவாராக. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம